ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் இரண்டாவது எவிக்ஷனும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேறுவார் அப்படிங்கிறத காலையிலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும். ஸோ விஷாலுக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் விஷால் வந்து விஜய் டிவியோட செல்ல பிள்ளைல அதனால் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எவிக்ஷன் ப்ராசஸ் ஓவர். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ மறக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து மறக்க மாட்டீங்கல்ல, லைக் பண்ணி விட்ருங்க சரியா. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜெஃப்ரி வந்து நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், இன்றைக்கி கார்டை வந்து எடுத்து வச்சுட்டாங்க ஜெஃப்ரி கார்டுன்ட்டு. ஸோ சனிக்கிழமை வந்து ஜெஃப்ரி எடிட் பண்ணியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் அன்ஷிதா எடிட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மாற்றி சொல்லிட்டோம். நமக்கு வந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து ஜெஃப்ரி, சாட்டர்டே அன்ஷிதான்னு நினச்சோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எலிமினேட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ ஜெஃப்ரியோடைய கேம் பிளே எப்படி பேசுகிறது, அதாவது உள்ளே வந்தப்போ ஜெஃப்ரி மாதிரி ஒரு பையன் வேறு லெவல்ப்பா. இவன் வந்து அசால் கோலார் நிக்சன் மாதிரி கோலார் பிடிச்சவன் கிடையாது. இவனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. இவன் பேசுகிறது வந்து நியாயமாக இருக்குது. இவன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குரல் கொடுக்குறான். எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேசணுமோ அந்த இடத்துல வந்து பேசிடுறான். அதாவது எனக்கு நீங்கள் யாரும் வந்து பேச தேவையில்ல, நான் ஜஸ்ட்டு என்னுடைய பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசின அந்த பேச்சு ஒட்டுமொத்த பிக் பாஸ் போட்டியாளர்களே வந்து அதிர வைத்தது ஒரு கட்டத்தில். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த ஸ்பீச்சு? அவன் உட்காந்து பேசியிருப்பான், என்ன நான் என்ன கேட்குறேன், என்னோடய உரிமைக்கு தானே கேட்குறேன், ஓட்டு போடுங்க, ஏன் போட மாட்டிங்களா, நான் எங்களுக்கெல்லாம் போட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து ஃபயராக இருந்தது. அதுக்கடுத்தும் ஒரு விஷயம் வந்து எல்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஜெஃப்ரியுடைய பாயிண்ட் வச்சு தான் ஒரு கிளாக் பண்ணுவான். அது எந்த இடம் கரெக்டான ஆகலை எனக்கு, அந்த இடமும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது இந்த நாமினேஷன் டிஸ்கஷன் சாச்சனாவுக்கு சொல்லுவான்ல ஒரு பாயிண்ட்டு, அதாவது சாச்சனா வந்து சொல்லுவாள் கட் பண்ணணுன்ட்டு யாருக்கோ, அது கரெக்டாக யாருன்னு தெரில, தீபக்கா யாருக்கோ கட் பண்ணும் பொழுது நீ கட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்காக வைப்பான். அதுவும் வந்து ஜெஃப்ரியோடைய ஒரு பயங்கரமான ஒரு பிளேவாக வந்து பார்க்கப்பட்டது. இந்த 2 இன்சிடென்ட் வந்து ஜெஃப்ரியை ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயராக வருவேன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், 4 வாரம் ஒழுங்காக இருந்த மூதேவி, இந்த கோட்டை அழித்தவனே, ஆனா பூதம், அதாவது 4 வாரமாக நல்லா இருந்த ஸ்ரீதேவி, நான் அந்த கோட்டை அழித்தவனே ஆனா மூதேவி அப்படின்ற மாதிரி அடுத்து உள்ளே போனவன் கோட்டுக்குள்ளே சௌந்தர்யாவை தடவுறது, அன்சிதாவை தடவுறது, அடுத்து ஜாக்லினை தடவுறது, பவித்ராவை தடவுறது, இந்த மாதிரி தடவல் மன்னன் அப்படின்ற பேரில் அசல் நிக்சல்லாம் தாண்டி எங்கேயோ வந்து போயிட்டான். அதாவது பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மண்டையை கொடுத்து புசு நாய் மாதிரி மண்டையை வந்து புசு நல்லா ஆட்டை கொடுத்துருவான். அவங்களும் வந்து மசாஜ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கொயமயான்னு பண்ணி அப்படியே நல்லா நாற்றி வச்சுருவானுங்க, முடி அப்படியே நல்லா பவுட்ரு போட்டு விட்டு அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு தான் அவன் விரும்பிகிட்டு இருந்தான். மற்றபடி கேம் அப்படின்ற மாதிரி 0 ஆகிட்டான். ஃபிசிக்கல் டாஸ்க் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது, அவுட் ஆகிடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் டாஸ்க்கும் வந்து அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அடிதடி ஆகிடுச்சு, அக்கப்போர் ஆகிடுச்சு, அடித்து தூள் கிளப்ப ஆரம்பித்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ரெட் கார்டு கொடுங்குற அப்படின்ற மாதிரியும் வந்து பேசுகிற அளவுக்கு அவனுடைய அடி வந்து பார்த்திங்கன்னா உள்ள அடின்னு அடிச்சு ஆட ஆரம்பித்தான். ஸோ அவன் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்ற அந்த இம்பாக்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தான். இழந்து விட்டு ஒன்றும் இல்லாமல், யாரும் இல்லாமல், சௌந்தர்யாவும் சப்போர்ட் பண்ணாமல், ஜாக்லினும் சப்போர்ட் பண்ணாமல், பவியை பார்த்து நான் இருக்கேன் உனக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் பார்த்துக்கிறேன் நீ போடா அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் வந்து அன்பை ஏற்றுட்டு போகிற ஒரு பாயிண்ட் அங்கே போய், ஏன்னா யாருமே இல்லை, யாரும் மதிக்க மாட்டாங்க. பவித்ராக்கிட்ட போகும்போது அவளாச்சும் போடுறான், அவளும் போ அப்படின்றான். அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே பண்ண முடியல, இப்படி பாய்ஸ் பக்கம் வந்து உட்காடுறான், அவனுடைய ஆட்டத்தை கெடுத்துக்கிறான், சின்ன பின்னமாக ஆகிறான், சின்னி பின்னாரமாக அது என்ன சொல்கிறது, சிக்கி வார்த்தையே வரல, சின்ன பின்னமாக ஆகிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் சரியா. ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க சோழி. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது, விஜய் சேதுபதி அவர்கள் காடை காட்டி இன்றைக்கி வாப்பாராமி வெளியே வந்து யாரையாவது தடவிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டார். ஸோ இவர் வெளியே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் கண்களிலிருந்து நீர், நம்ம சௌந்தர்யா கண்களிலிருந்து நீர், அன்சிதா அப்போ உள்ளதாக இருப்பாங்க, அன்சிதா வந்து கதறி அழுது அப்படியே வந்து வெள்ளம் ஆகிடுச்சான் இபிபி ஃபுல்லாக செட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் வேணும்டா உனக்கெல்லாம், ஏன்டா நீ எல்லாம் என்ன பிளேயரு, உன்னை வச்சு எங்கே வச்சு அழகு பார்த்தா நீ குப்பைக்கு தான் வருவேன்னு வந்துட்டு பார்த்தியா, என்னத்த பண்ணுறது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் கைஸ், மீண்டும் சந்திப்போம். ஸோ ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா எவிக்ஷன் நியூஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து பரபரப்பாக அடுத்தடுத்த பிரபல பேசுவோம் சரியா. பாய்.